ஹாய், வெல்கம் டு சாப்டர் நம்பர் 2 ஆஃப் Day-1. என்னடா அது முதல் நாளே நிறைய விஷயங்கள் கேட்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நம்ம பல நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற விஷயம் தான். நாம ஒரு சில விஷயங்கள் நம்ம அறியாம ஈர்த்திட்டு இருக்கோம். நீங்க இப்ப உங்களை நான் யோசிக்க சொன்னேன் இல்லைங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு எழுதுங்கன்னு சொல்லி சொன்னப்போ நீங்க ஒரு சில யோசனைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். சரி, நான் இதெல்லாம் தான் நான் வாழ்க்கையில ஆசைப்பட்டேன், இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைத்து இருந்திருக்கலாம். ரைட்? அதற்காக ஈர்ப்பு விதி இல்லை ஆயிடுமா கேட்டா அது இல்லை. ஓகேங்களா? சோ நாம சரியான ஃப்ரீக்வன்சிய இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கல அப்படிங்கிறது தான் அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரைட்டுங்களா? சோ பிரபஞ்சத்திற்கு சரியான ஃப்ரீக்வன்சி நம்ம வெளியில அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு இந்த NLP அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா ரொம்பவே பயன்படுங்க. சோ NLPக்கும் ஈர்ப்பு விதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மொபைல் இருக்கு, ரைட்? சோ இந்த மொபைல்ல இருந்து நான் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கேன், இந்தியால இருக்கேன். ஓகே, சோ இப்போ தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு நான் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு யூஎஸ்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நான் கால் செய்யறேன். கால் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன்னா அவருக்கு உண்டான நம்பரை, அவருடைய யூஎஸ் நம்பர் நான் இங்க டைப் செய்த பிறகு அடுத்த நொடியே யூஎஸ் இருக்கிற எனது நண்பருக்கு கால் போகுது. இது எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நம்பர் நம்ம டைப் பண்ணும்போது எனக்கு தேவையான நம்பரை, அந்த யூனிக் நம்பரை நான் டைப் செய்யும் போது அந்த நண்பருக்கு நான் கால் செய்யறேன். கரெக்டுங்களா? சோ இது ஒவ்வொரு சிக்னல்ஸா ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து மாறி மாறி யூஎஸ் வரைக்கும் சென்று அந்த சேட்டலைட் மூலியமாகவோ, எப்படி அந்த டெக்னாலஜி பத்தி எனக்கு தெரியல, ஆனா அடுத்த நொடியே நமக்கு அந்த கால் கனெக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி நமக்குள்ளார இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சம் இருக்கு, நம்ம போன வீடியோல சொன்னோம், ரைட்? அந்த பிரபஞ்சத்துல இருந்து எனக்கு தேவையான விஷயத்த நான் ஈர்க்கணும் அப்படின்னா நான் சரியான ஃப்ரீக்வன்சியை வெளியில எமிட் பண்ணணும். ஒரு சில நேரங்கள் ஒரு சில இடங்கள்ல இருந்து நீங்க கால் செய்யும் போது உங்க சிக்னல் நல்லா வரும். ஒரு சில இடங்கள்ல இருந்து பேசும்போது உங்க சிக்னலே கிடைக்காது. ஒரு சிக்னல் கிடைக்காத ஒரு இடம்னா பாத்தீங்கன்னா, ஒரு ரூம்குள்ள இருக்கும் போது ஒரு சில நேரம் நமக்கு கிடைக்காம இருக்கும். கரெக்டுங்களா? அது வெளியில பேசினா சிக்னல் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த NLP. அதாவது நம்மை சுற்றி ஒரு சில வேலிகள், ஒரு சில பிளாக்ஸ் நம்ம வைத்திருக்கிறோம், ரைட்டுங்களா? அந்த பிளாக்ஸை நம்ம தகர்த்தி எரியும் போது சிக்னல் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான், அதற்கு இந்த NLPங்கிறது ரொம்பவே உதவும். இந்த NLP அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு சயின்ஸ் மாதிரிங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா 1973 to 75 ரிச்சர்ட் பேண்ட்லர் அண்ட் ஜான் கிரைண்டர் அப்படிங்கிற ஒரு 2 மனிதர்கள். ஸோ இவர்கள் பல சக்சஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய கம்யூனிகேஷன் பேட்டர்ன், அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரமானதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு டீகோட் செய்து பார்த்திருக்கிறாங்க. ஸோ அப்படி டீகோட் செய்யும் போது அவர்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுடைய நியூராலஜிக்கல் பேட்டர்ன், இது எல்லாமே ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்லயே இருந்தது. ரைட்டுங்களா? ஸோ நமக்கு தேவையான விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு பேட்டர்னை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படிங்கிறது கண்டுபிடிப்பு தான் இந்த NLP. சரி, அந்த NLP-னுடைய முழு அர்த்தம் பாத்தீங்கன்னா நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். ஸோ அந்த NLP-ய இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த நபர் பாத்தீங்கன்னா மில்டன் எரிக்சன் அப்படிங்கிறவர். அவர் ஒரு உலகத்திலே ஒரு தலைச்சிறந்த ஹிப்னோதெரபிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஹிப்னோதெரபிஸ்ட் அவருடைய உதவி மூலியமாவும் NLP-ய இன்னும் பெட்டரா ஃப்ரேம் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த NLP எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குங்க. அதாவது NLP-ய பேஸ் பண்ற ஒரு மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒண்ணு. ரெண்டாவது நம்முடைய கான்சியஸ்னஸ், அதாவது நம்முடைய உணர்வு நிலை அப்படிங்கிறது. மூன்றாவது லேர்னிங். ஓகே, சப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்கள் ஒரே விதமான ஆற்றல் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. கரெக்டுங்களா? ஆனா ஒரு சில மனிதர்கள் மிகப்பெரிய நபர்கள் ஆகிடுறாங்க, ஒரு சில மனிதர்கள் அதே நிலையில இருக்காங்க. ஓகே, சோ இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நமக்கு ஏற்படுகிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இல்லைங்களா. சோ அது இட்ஸ் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாம புரிந்து கொள்கிற உலகம், நான் பார்க்கிற உலகம் வேறு, நீங்க பார்க்கிற உலகம் வேறு. நான் பார்க்கிற உலகம் வேறுங்கிறது நான் என்னுடைய பார்வையை பத்தி நான் சொல்ல கிடையாது. நம்ம புரிந்து கொள்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, உலகத்தை பற்றின பார்வை. ஓகே, சோ அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன், இந்த உலகத்தின் பார்வை நான் எனக்குள்ள நான் எப்படி உருவாக்கி இருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய ஐம்புலன்கள் மூலியமாக, அதாவது கண், அப்புறம் காது, நான் பேசுறது, அதுக்கப்புறம் நம்முடைய உணர்வுகள், அப்புறம் டேஸ்ட். ஓகே, நம்மளுடைய ஐம்புலன்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்மெல், இதெல்லாமே
இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு சில எனக்கு வெளியில ஏற்படுகிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எனக்குள்ள உள்வாங்கும் போது எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன், அதற்கு ஒரு உருவம் உருவாக்கிட்டு நான் அது உள்ளார வைத்துக் கொள்கிறேன். கரெக்டுங்களா? அதுதான் நாளைக்கு பிறகு வந்து என்னுடைய பிஹேவியர்ஸா மாறுது. என்னுடைய ஆக்ஷன்ஸ் இதெல்லாமே உருவாகிறதுக்கான காரணம் வந்து நான் அந்த புரிதல் எப்படிங்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை மாதிரியே உங்கள் மகனோ மகளோ இல்ல உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ உங்களுடைய நண்பர்களோ அண்ணன் தம்பி யாருமே நீங்க இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இது வேற, உங்களுடைய வாழ்க்கை வேற. உங்க மூலியமாக மேபி சம்பவம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு முறை இருந்தாலும் நீங்கள் வேறு, அவர்கள் வேறு. அவங்களுடைய பார்வை, உலகத்தை பற்றின பார்வை வேறு, உங்களுடைய உலகத்தை பற்றின பார்வை வேறு. ரைட்? ஸோ இதுதான் அந்த சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ், உணர்வு நிலை. சரி, இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிந்தது தானே. அதாவது என்னுடைய உணர்வு நிலையிலேயே 2 விதமான இருக்கு. ஒன்னு கான்சியஸ் மைண்ட் சொல்லி சொல்லுவாங்க, இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லி சொல்லுவாங்க, அன்கான்சியஸ் மைண்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கான்சியஸ் மைண்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு கேட் கீப்பர் மாதிரி. சரி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேலஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த பேலஸ்ல நீங்க கேட்கிற எல்லாமே கிடைக்கும். எனிதிங், ஒரு தங்க ஆபரணங்கள், எனிதிங், ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில வேணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த பேலஸ் அற்புதமான ஒரு பேலஸ். ரைட்? அது யாரை வேணாலும் உள்ளார அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்படி அலோவ் பண்ணும்போது அதுல ஒரு அந்த பேலஸ்னுடைய ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜா வந்து ஒரு வேலியில இருப்பார். அந்த ஒரு காட் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா, அரண் அப்படிங்கறத சொல்றாங்க இல்லைங்களா, அந்த என்ன சொல்றது, செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. அந்த பாகுபலி படத்துல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த வேலியில இருப்பாங்க. ரைட்? ஸோ அந்த மாதிரி அந்த பாகுபலி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அந்த கான்சியஸ் மைண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கான்சியஸ் மைண்டுங்கிறது அந்த பாகுபலி. அந்த பாகுபலி அவர் வந்து உள்ளார அலோவ் பண்றவங்க மட்டும்தான் இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போவாங்க, நம்முடைய ஆள் மனசுக்குள்ள போவாங்க. அந்த ஆள் மனசுல அற்புதமா எல்லாமே இருக்கும். அந்த பேலஸ், ஆள் மனசு நான் சொல்ல வந்தது அந்த பேலஸ் வச்சுக்கோமே. ஸோ அந்த பேலஸ்ல எல்லாமே, கேட்கிற எல்லா விஷயமும் கிடைக்கும். ஆனா அந்த பேலஸுக்கு யார் அலோவ் பண்ணணும் யார் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. அது அந்த பாகுபலி அவர் தான் பாத்துக்கணும், அந்த இதுல இருக்கிறவர். சோ அந்த பாகுபலி பவர் இழந்துட்டாருன்னு வச்சுக்கோமே. பாகுபலி படம் பார்த்தோம் இல்லைங்களா. சோ அதுல வந்து அவருக்கு பவரே இல்லை அப்படின்னு வைத்துப்போமே. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த கயவர்கள் நம்ம அறியாம ஒரு எனிமீஸ் எல்லாமே உள்ளார வர ஆரம்பிச்சுவாங்க. லைக் நம்முடைய இதுல NLP சார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விதமான நம்பிக்கைகள் நம்மை அறியாம நம்ம கூட இருக்கிறவர்கள் மூலியமாக நமக்குள்ள ஒரு நம்பிக்கைகள் உருவாக்கப்படும். அது அந்த ஒரு பேலஸ் கொள்ற, அதாவது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் நம்மை அறியாம அது வந்து பதிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் கான்சியஸ் மைண்ட் சொல்லி சொல்லுவாங்க. கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒரு பாகுபலின்னு வச்சுக்கோங்க. சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரபஞ்ச சக்தி உள்ள ஒரு அரண்மனை, அற்புதமான ஒரு அரண்மனை. ரைட்? சோ பொதுவாக பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு இதுதான் சரி இது தவறு அப்படிங்கிறது பிரித்து பார்க்க தெரியாது. ஓகேங்களா? அண்ட் ஒவ்வொரு நேரமும் அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஒரு டைரக்ஷன் தேவை. இந்த டைரக்ஷன்ங்கிறத நீங்க கொடுக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோமே, மத்தவங்க வெளியில இருக்கிறவங்க சொல்றது எத்தையுமே நம்ம நம்ப ஆரம்பிப்போம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் நம்முடைய மெமரிஸ் எல்லாமே வந்து அதுல தேக்கம் அடையுது. ரைட்? அந்த அரண்மனை இருக்கு இல்லைங்களா, எல்லா விஷயமும் உள்ளார பதியும். அந்த அரண்மனைக்குள்ள எந்த விஷயங்கள் வேணாலும் யார் வேணாலும் உள்ளார போகலாங்கிற மாதிரி. ஓகே, அண்ட் அந்த ஒரு அன்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் தான் இட் பிஹேவ்ஸ் லைக் ஒரு மாரல் பீயிங். உண்மையான நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற அந்த நபர் தான் உண்மையான நீங்களா இருப்பீங்க. ரைட்? சோ இதுதான் அந்த கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கான்சியஸ் அந்த உணர்வு நிலையிலேயே பார்த்தீங்கன்னா அதாவது 4 விதமா இருக்குங்க. அதாவது கான்சியஸ் இன்காம்பிடன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க, அன்கான்சியஸ் இன்காம்பிடன்ட் சொல்லி சொல்லுவாங்க, அண்ட் இன்னொன்னு வந்து கான்சியஸ் காம்பிடன்ஸ், கான்சியஸ் காம்பிடன்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கான்சியஸ் இன்காம்பிடன்ட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே எல்லாமே தெரியுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டுங்களா? அதாவது எனக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோமே, எனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா அது வந்து கான்சியஸ் இன்காம்பிடன்ட். ஓகே, இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது, அன்கான்சியஸ் இன்காம்பிடன்ட் சொல்லி சொல்லுவாங்க. மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கான்சியஸ் காம்பிடன்ட், அதாவது எனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். ரைட்டுங்களா? சோ அது கான்சியஸ் காம்பிடன்ட். இந்த அன்கான்சியஸ் காம்பிடன்ட்ங்கிற ஒரு நிலை இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பைக் ஓட்டுறேன்னு வச்சுக்கோமே, இல்லை நீங்க கார் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே நீங்க வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னு வச்சுக்கோமே, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்ப பார்த்து கிளட்சை பிடிக்கணும் இல்ல கியரை மாத்தணும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு வராது.
ஸோ இட்ஸ் அன் அன்கான்சியஸ் காம்பிடென்ட். எனக்கு அறியாம அந்த ஒரு மோடுக்கு நான் போயிடுவேன், லைக் அன் ஆட்டோ பைலட் மாதிரி. பல நேரங்களில் இந்த அன்கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோடு மாதிரி போக ஆரம்பிச்சோம். அது எந்த நிலையிலன்னு பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் காம்பிடென்ட். ஸோ நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிந்த பிறகு நம்ம அந்த அன்கான்சியஸ் காம்பிடென்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறது தான் நம்மளுடைய பிஹேவியர்ஸாக மாறும், ரைட்? ஸோ இந்த 21 நாள் பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த அன்கான்சியஸ் இன்காம்பிடென்ட்ல இருப்போம், கான்சியஸ் இன்காம்பிடென்ஸ்லயும் இருப்போம், ஸோ கான்சியஸ் காம்பிடென்ஸ்லயும் இருக்கும். மோஸ்ட்லி இந்த கான்சியஸ் காம்பிடென்ஸ்க்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கும் அண்ட் அன்கான்சியஸ் காம்பிடென்ஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கும் தான் இந்த 21 நாள் பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது. இது வரைக்கும் NLP பற்றின ஒரு 2 கோர் கான்செப்ட்ஸ் பார்த்திருக்கோம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவிட்டி, இன்னொன்னு கான்சியஸ்னஸ். மூன்றாவது வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங். எந்த ஒரு மனிதரும் அவர்களுடைய கரண்ட் ஸ்டேட், அதாவது இன்றைய நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த நிலை என்ன ஒரு ஃப்ரீக்வன்சியில இருக்கேன், ரைட்டுங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் சம்பாதிக்கும் பணம் திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோமே, இது என்னுடைய 10,000 ரூபாய் என்னுடைய நிலை. என்னுடைய டிசைர்டு ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய டிசைர்டு ஸ்டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோமே. இது ஒரு ஃப்ரீக்வன்சில இருந்து ஆப்ரேட் பண்றதுனாலதான் எனக்கு இங்க 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. இங்க நான் 1,00,000 ரூபாய் சம்பளம்க்கு நான் போகணும் அப்படின்னு வைத்துக் கொள்வோமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. ஓகே, 1,00,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நான் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சில போய் நான் ஆப்ரேட் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் வரும், அதாவது என்னுடைய ஒரு வருமானமாக வரும், ரைட்? ஸோ இந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா தேர் மஸ்ட் பி சம் லேர்னிங் இல்லைங்களா? அந்த லேர்னிங் அப்படிங்கிறது நாம புத்தகம் மூலியமா தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த நிலையில இந்த நிலை போகணும்னா மற்ற மனிதர்கள் இருப்பாங்க, அவர்களை பார்த்து அவர்களே ஒரு ரோல் மாடலாக வைத்து அவர்களிடமிருந்து அவங்க என்ன பாதை மேற்கொண்டாங்கிறத புரிந்து கொண்டு ஸோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கும் அதே ரிசல்ட்ஸ் கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் அந்த லேர்னிங்னுடைய அர்த்தம். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் NLP பிரதானமாக பார்க்கப்படும். ஓகே, ஒன்னு சப்ஜெக்டிவிட்டி, இரண்டாவது கான்சியஸ்னஸ், மூன்றாவது லேர்னிங். ஸோ இந்த விஷயங்கள் தான் டீட்டெயிலா அடுத்து வர 20 நாளும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அண்ட் இந்த 20 நாள் நீங்க ஒவ்வொரு செக்ஷனா நம்ம போக போக உங்களை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல், அட நாம இப்படிதான் இருக்கோமா, இல்ல நம்ம சுற்றி இருக்கிற இப்படிதான் இருக்கிறார்களா அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஓகே, ஸோ இன்னைக்கு Day 1 ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும்னு நம்ம சொன்னோம், ரைட்டுங்களா? ஸோ செஷனே நிறைய நேரம் போயிடுது. ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜேர்னல். உங்களுக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இன்ட்ரோடக்ஷன் கீழே ஒரு PDF கொடுத்துருப்போம். பர்சனல் மாஸ்டரி ஜேர்னல் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்பைரல் பைண்டிங்லாம் பண்ண சொல்லியிருந்தேன், பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அந்த ஒரு புக்கை நீங்க எடுத்துக்கோங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறதுனுடைய ஒரு ஃபார்மேட் இருக்குங்க. டே வைஸ் ஒன்றான ஒரு ஜேர்னலிங் இருக்கும். ஸோ ஜேர்னலிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரி எழுதுவோம். என்னுடைய காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சேன், இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது இல்லாம இந்த ஜேர்னல் அப்படிங்கிறது வந்து டெய்லி அடுத்து வர 21 நாளும் நீங்க பயன்படுத்த போறீங்க. இந்த 21 நாள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இல்ல ரோஜேஷ் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 22வது நாள்ல இருந்து நீங்க பயன்படுத்த வேண்டாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஜேர்னல் சிரமமா இருந்தாலும் இந்த 21 நாள் எனக்காக இதை ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா, டெய்லி ஃபில் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து மெசேஜ் டு மை செல்ஃப்னு ஒரு காலம் இருக்கும். அண்ட் தென் இன்றைய டாப் 3 கோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் அப்படிங்கிறது இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பேஜ்ல ஒவ்வொரு விஷயமும் நீங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ இது ஃபில் பண்ண உங்களுக்கே ஒரு செல்ஃப் ஆடிட் மாதிரி, நீங்களே உங்களுக்கான ஒரு கோச்சா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இதெல்லாம் செய்யறேனா, இது செய்யலையா, ஸோ இன்றைய நாள் எனக்கு என்னோட இமோஷனல் லெவல் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஒரு அற்புதமா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். அண்ட் ஒவ்வொரு நாள் நீங்க ஃபில் செய்யும் போதும் நாம ஒவ்வொரு செஷன்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த செஷன்ஸுக்கும் இந்த ஜேர்னல் இருக்கிற கண்டென்ட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை நீங்களே புரிந்து கொள்வீங்க. ஓகேங்களா, ஸோ அதை நான் ஒவ்வொரு செஷன்லையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அட் தி சேம் டைம் உங்களாலேயே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு அசைன்மெண்ட் இந்த ஜேர்னல் தான், ரைட்டுங்களா? ஸோ இதை தொடர்ந்து தினசரி இந்த ஜேர்னல் நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வரணும். நான் அதை செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ மீண்டும் நாளை Day 2 சந்திப்போம். அதுவரை நன்றிகளுடன் ரோஜேஷ்.
தேங்க்யூ.